ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் டேப்பில் என்ன இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ள போகிற ஃப்ரெண்ட்ஸ் சேனல் பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் எடுத்திருக்கிற மெஷர்மெண்ட் டேப் பார்த்தீங்கன்னா 60 mm. இதுக்குள்ளே தான் இன்றைக்கி என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ மேலே இருக்கிறத ஃபஸ்ட் நான் கழட்டிக்கிறேன். கழட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இது நம்ம பேக்கெட்டில் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இது இருக்கும். ஸோ அதுதான். அண்ட் கீழே 2 ஸ்க்ரூஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதையும் பார்த்தீங்கன்னா நான் கழட்டிடுறேன். அண்ட் கழட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அண்ட் முன்னாடி பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு நான் பார்த்தீங்கன்னா மெதுவாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண போகிறேன். அண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள். வாவ், அந்த அந்த சர்க்கிள் நல்லா இருக்குல்ல. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு இதாட்டாக இருக்குது. அந்த ஸ்ட்ராப் ஆட்டாக பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இது இருந்தது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஓரமாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்க்குறக்கே யூனிக்காக இருக்குதுன்னு பாருங்கள். அண்ட் மெதுவாக பார்த்தீங்கன்னா இது பண்ணுறேன். என்னங்க சுற்றுது இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள். அது அப்படியே ரோல் ஆகுது. அண்ட் இதை பொறுமையாக பார்த்தீங்கன்னா மெடி எடுக்கலாம். ஸோ எடுக்க முடியல, ரொம்ப டைட்டாகவும் பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ரோல் ஆகிறது நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இதை சேஃபாக கூட பண்ணணுங்க. அண்ட் அதுதான் முக்கியம். ஆனால் ஸ்டீலு அண்ட் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாகுது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு இது பார்த்தீங்கன்னா உள்ளே இது பண்ணி வச்சுருக்காங்க, ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. அது என்ன மெக்கானிசம்ங்கிறது நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். உள்ளே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்டீலில் தான் பார்த்தீங்கன்னா அதை இது ஃபிட் பண்ணி இது வச்சுருந்தாங்க. அண்டு அந்த இது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்படியே வந்தால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிட் பண்ணணும். இது அழகாக பார்த்தீங்கன்னா உள்ளே கிராஸை விட்டு இது பண்ணிங்கன்னா ஃபிட் ஆயிரும். அந்த திருப்பி ரீஅசெம்பிள் நான் பண்ணிடுறேன். நான் ரோல் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பொறுமையாக வச்சு நான் ஸ்க்ரூ பண்ணிக்கிறேன். கரெக்டாக தான் பார்த்தீங்கன்னா மாட்டியிருக்கும். வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மெஷர்மெண்ட் டேப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட் மாதிரி இருந்தது. அண்ட் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு ஸ்டீல் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா மேலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதில் பிரிண்ட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு இது நான் காமிச்சிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா நம்ம இழுக்கையில் பார்த்தீங்கன்னா அது டைட் ஆகுது. அண்ட் நம்ம இப்படி எடுத்துகிட்டு இப்படி விடையில் பார்த்தீங்கன்னா அது லூஸ் ஆகுது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டும் இருக்கிறனால அது ஈஸியாக பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் ஆகிக்குது. ஸோ அதுதான் ரொம்ப சிம்பிளாக தான் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒர்க் ஆகுது. அண்டு சொல்லிவிட்டு அண்டு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக மானிட்டருக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துருப்போம். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ அண்டில் தன் பை ஃப்ரம் கிரியேட்டர் தான்.